ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எலிவேஷன் டயக்ராம் இருக்கு பாருங்கள். இந்த எலிவேஷன் டயக்ராமை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த எலிவேஷன் டயக்ராமுக்கான டீட்டெயில் டயக்ராம் பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது நம்ம யாருக்கு போட்டிருக்கிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். காரைக்கால்லேருந்து ஒரு கிளைண்ட்டுக்கு போட்டிருக்கிறேங்க. அவர் பார்த்திங்கன்னா கிளைண்ட் நம்மளுக்கு சென்ட் பண்ண பிக்சர் தாங்க இது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிக்சருக்கான எலிவேஷன் ப்ளஸ் டீட்டெயில் டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம். அவர் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளோர் பிளான் மாடலும் சென்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த ஃப்ளோர் பிளான் மாடலுங்க இது. இதெல்லாம் பற்றி நம்ம அவர்கிட்ட நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலிவேஷன் ப்ளஸ் இந்த எலிவேஷனுக்கான டீட்டெயில் டயக்ராம் அதை பற்றி இன்றைக்கி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி. அவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ட் பண்ண ஒரு ஃப்ளோர் பிளான் மாடலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோர் பிளான் போடுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அக்யூரேட் 100% அக்யூரேட் கண்டிப்பாக வரவே வராதுங்க. நீங்கள் ஒரு ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோகேடு இந்தமாரி பார்த்திங்கன்னா டயக்ராம் போட்டு நீங்கள் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷனுமே பார்த்திங்கன்னா டயக்ராம் போடலிங்க. எலிவேஷன் டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரூஃப் மட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரூஃப் மட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பிக்சரை சென்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் சென்ட் பண்ணுங்க சார். இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் இருக்குங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் பில்டிங்கேங்க. இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த காலமும் ஸ்ட்ரைட் காலமுங்க. இது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து இது வரது எல்லாமே இந்த லேண்டிங் பொசிஷன் இருக்கு பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங்கிலேருந்து ரைட் சைடில் அப்படியே எக்ஸ்ட்ராவாக போய்ட்டுருக்குதுங்க. இப்படி வரும்போது தான் பார்த்திங்கன்னா அவருக்கு எலிவேஷன் நம்ம எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாருங்க. அவர் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை சென்ட் பண்ணார். நம்ம அவருக்கு ஏற்ற மாரி தான் நம்ம இந்த எலிவேஷனை நம்ம ட்ரா பண்ணியிருக்காருங்க. இந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா அவர் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் பண்ணார். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் இந்த டிசைன் வர மாரி இந்த பாக்ஸ் வர மாரி இந்த காடி வர மாரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். அதுக்கேற்ற மாரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த டீட்டெயில் டயக்ராமும் இங்கே போட்டிருக்கோம். இந்த டீட்டெயில் டயக்ராமை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் கொடுத்தாரு. இந்த மெத்தடில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணணுன்னா யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் ப்ராப்பராக வாங்கிடுங்க. ஃப்ளோர் பிளான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு எலிவேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளான எலிவேஷனோ இல்லை ரொம்ப எலைட்டு டாப் ரேஞ்சில் நீங்கள் எலிவேஷன் வாங்கினாலும் சரி ஏதோ ஒரு எலிவேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு மாடல் நீங்கள் ஒன்று வச்சுருக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷனுக்கான டீட்டெயில் டயக்ராம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுங்க. இந்த லெஃப்ட் சைடில் வர காலத்துக்கு ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ஆஃப்செட் பார்டர். அதாவது பார்த்திங்கன்னா இது நார்மல் சைஸ் வாலுங்க அது காலமு. அதுலேருந்து ஒரு 2 இன்ச் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஆஃப்செட் எடுக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது 7 ஃபீட்டுங்க. இது 7 ஃபீட் பார்த்திங்கன்னா நம்ம 7 அடி மட்டம் போடுறது. அந்த 7 அடி மட்டம் லிண்டரில் நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடியிலேருந்து 1.25 அடி நம்ம மினிமம் ப்ரொவைட் பண்ணுறதுங்க. அந்த சைஸில் இது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க எப்பயும் போல். அடுத்த பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு டிசைன் பர்பஸ் பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா ஒரு செக்குடு பாக்ஸ் மாரி அங்கங்கே ஒரு பாக்ஸ் டிசைன் போட்டிருக்காங்க. நம்ம எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம எலிவேஷன் அந்த டயக்ராம் உங்களுக்கு சொன்ன பாருங்கள். அந்த எலிவேஷன் டயக்ராமை மட்டும் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி தான் மேக்ஸிமம் உங்களோட பில்டிங்கில் வருமே. நீங்கள் நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த எலிவேஷன் இருக்கு பாருங்கள். அந்த எலிவேஷனை 100% நீங்கள் உங்களோட பில்டிங்கில் நீங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் பண்ணோம்னா கம்பல்சரியாக நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் கண்டிப்பாக வாங்கியிருக்கணுங்க. இந்த டீட்டெயில் டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கியிருக்கிற எலிவேஷனை நம்ம அப்படியே உங்கள் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ரெஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பண்ண முடியுங்க. இப்போ இதோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பாக்ஸோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட உள்ளே இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக போட்டுருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுங்க. அது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுங்க. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1.5 அடிங்க.
அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் இன் பிட்வீனில் வர கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சுங்க. இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலான டைமென்ஷன், இந்த டீட்டெயில் டயக்ராம், டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வாங்கியிருக்கிற எலிவேஷன் ஒரு மெத்தடில் இருக்கும், அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற போகிற மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை வேறு மாதிரி புரிஞ்சு அவர் வேறு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது ரூஃப் டாப்புங்க. ரூஃப் டாப்பில் போகிற நம்ம காங்கிரீட் ஸ்லாப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச் ஆஃப் செட்டுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பில்டிங்கோட கவர் ஆகிரும். இந்த டிசைன் பர்பஸ்க்கோசரம் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச் ஆஃப் செட் எடுக்கிறேங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 3 அடி நம்ம வைக்க போகிறோங்க, பேரப்பட்டு வாளுங்க. இதிலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 6 இன்ச்சுங்க. அதுக்கு இந்த பாக்ஸுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இப்போ இதிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி இங்கே மேலே போட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்லோப் எது வரைக்கும் போகணுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 அடிங்க. இங்கேயே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே உள்ள சின்ன சின்னதாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதோட டைமென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்கள், ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 இன்ச்சு இன் பிட்வீனில் வரதுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதே 4 இன்ச் ப்ரொவைட் பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வாலாக இருக்குங்க. இதுக்கு மேலே இங்கே ஒரு பாக்ஸ் மாரி வந்துருப்பாருங்க. இதை மட்டும்தான் நம்ம ஒரு 2 இன்ச் ஆஃப் செட்டு நம்ம உள்ளே இருந்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோங்க. உங்களுக்கு இது நான் சொன்ன டைமென்ஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேப்பர் மாரி வந்துருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த சின்ன பாக்ஸ் தான் நார்மல் வாலுங்க. இது 2 இன்ச்சு ஆஃப்செட் நம்ம பண்ணுறோங்க. இந்த டேப்பராக இருக்கிறத நம்ம 1 இன்ச் ஆஃப்செட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு, ப்ளஸ் இது எல்லாமே ஒரு பாக்ஸு, ப்ளஸ் இது ஒரு டிசைன் தனியாக செப்பரேட்டாக தெரியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோன்னா, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இங்கே ஒரு சி டைப்பில் ஒரு பாக்ஸ் மாரி வந்துட்டு இருக்குதுங்க. இந்த பாக்ஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச்சுங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு திக்னஸுங்க. இது ஆஃப்செட் எவ்வளோ இருக்குன்னா, இந்த நார்மல் வால்லேருந்து ஒரு 3 இன்ச்சு ஆஃப்செட் வந்து நம்ம வெளியே வந்துட்டுருக்கணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்க, இது எம்எஸ் கிரில் ஒர்க்குங்க, இல்லை எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஒர்க்கு நம்ம போனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனுங்க. இங்கே மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். இதிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும்னா 8 அடிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸுங்க. இதிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 அடிங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ரைட் சைட்லேருந்து இந்த லெஃப்ட் சைடு இங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கும் பாருங்கள். இதோட அளவு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 அடிங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ரைட் சைடில் இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டிசைன் பார்க்கலாம் வந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூ மாரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வாலாக இருக்குங்க. இதிலேருந்து ஒரு 2 இன்ச் ஆஃப்செட் பார்டராக இது இருக்குங்க. இப்போ இந்த ஒரு சி டைப்பில் டிசைன் மாரி ஒன்று வருது பாருங்கள். இந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா 3 சைடுமே, லெஃப்ட் சைடு டாப்பு ப்ளஸ் ரைட் சைடு இது எல்லாமே 2 அடி 3 இன்ச்சுங்க. இதோட திக்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆஃப்செட் வரணும்னு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் ஆஃப்செட் வரணுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால்லேருந்து ஒரு 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃப்செட் வந்து வரணுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு திக்னஸுங்க. இது வந்து ஆஃப்செட் எவ்வளோ வரணும்னு பார்த்திங்கன்னா 9 இன்ச் ஆஃப்செட்டுங்க. இது நார்மல் ஸ்லாப் மாரிங்க. ஸ்லாப் மாரி வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் ஆஃப்செட் வந்து நார்மல் வால்லேருந்து வெளியே வந்துருக்கணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காடி டிசைன் மாதிரி பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த காடி டிசைன் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த காடி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு காடிங்க. இந்த காடிக்கு இன் பிட்வீன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுங்க. 8 இன்ச்சு சென்டர் டு சென்டருங்க, 1 இன்ச்சு காடிங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காடி ஸ்ட்ரைப்ஸ் லைன் மாதிரி இங்கே ஒரு டிசைன் வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு காடிங்க. 1.5 இன்ச்சு காடியில் இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பர்பஸ். இது எல்லாமே நம்ம இன்சைடில் எடுக்க போகிறோங்க, உள் பக்கங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் பார்க்கலாங்க. இப்போ இந்த பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 5 அடி 9 இன்ச்சுங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பார் 14 அடிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5 அடிங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது 14 அடிங்க. 14 அடியில் பாதி வந்து கண்டிப்பாக இது ஒரு 7 ஃபீட் இருக்குங்க இதோட ஹைட்டு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குதுங்க. இந்த பாக்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடி 6 இன்ச்சுங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 இன்ச் நம்ம வச்சாலுமே இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி. 7 அடியில் நம்ம வந்து இந்த டைமென்ஷன் மைனஸ் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக ஒரு 3 அடி 4 அடி 9 இன்ச் வருங்க இதோட ஹைட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ள சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 அடிங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிங்க. அதேமாதிரி தான் இந்த சின்ன பாக்ஸுமே இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5 இன்ச்சுங்க. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 இன்ச்சுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு எலிவேஷன் வாங்குறீங்கன்னா அந்த எலிவேஷனை வாங்கி நீங்கள் அந்த எலிவேஷன் டயக்ராம் வச்சு மட்டுமே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற மாரியே பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரிலேட்டிவ்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்கள் அந்த எலிவேஷன் வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா இப்போ இதில் இந்த டீட்டெயில் டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குங்கன்னு. இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்களோட பில்டிங்கில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணிங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அது அந்த 100% அப்படியே எக்ஸ்பெக்டேஷனாக வந்து சேரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான எலிவேஷனோட டீட்டெயில் டயக்ராம் இதெல்லாம் தேவைன்னா இப்போ இந்த டயக்ராமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் தேவைன்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரியான ஏதாவது எலிவேஷன் டீட்டெயில் டயக்ராம் ஃப்ளோர் பிளான் எலிவேஷன் கன்சல்டேஷன் ஆன்சைட் விசிட் இது எல்லாமே தேவைப்படும்னா தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அது மூலிமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.